நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் சற்று உடல்நிலை சரியில்லாமல் இருந்து ஓய்வு எடுத்து 1966ஆம் ஆண்டில் வந்த 4 படங்கள்ல இதுவும் ஒன்று. ஒரு கார் கரேஜ் வைத்திருக்கும் சுந்தரம் பிள்ளை தன் பழைய விண்டேஜ் காரிலேயே பயணிக்கும் பெரிய குடும்பஸ்தர். மனைவி மீனா, பிள்ளைகள் பாபு, விஜி, ராஜி, லல்லி, நிர்மலா, விமலா, கமலா, அக்கா மகன் ஷாம்பு அப்படின்னு அழகான குடும்பம். வெள்ளி இரவு வீடு வந்து மனைவி மக்களுடன் தங்கி திங்கட்கிழமை காலை தன் தொழிற்சாலை வேலைக்கு பட்டணம் செல்லும் குடும்பஸ்தர். மென்மையான, அதிர்ந்தும் கூட பேசாத நல்ல பண்பாளர், அனைவராலும் மதிக்கப்படும் பெரிய மனிதர், பல உதவிகளை சமூகத்துக்கு செய்தவர். மூத்த பெண் கமலா கல்யாணமாகியும் கணவர் படித்து கொண்டிருப்பதால புகுந்த வீட்டின் நிர்பந்தத்தின் பேர்ல பிறந்த வீட்டிலேயே தாம்பத்தியம் துறந்து தங்கியிருப்பாங்க. அந்த ஊர் ஸ்டேஷன் மாஸ்டர் பையன் சேகரை 2வது பெண் விமலா காதலிப்பாங்க. சேகரின் தங்கை ரேவதியை சாம்பு விரும்புவான். 3வது பெண் மாலா பிரின்சிபல் பையன் மோகனை விரும்புவாங்க. இதற்கு இடையில மீனா கர்ப்பமாகி சுந்தரம் பிள்ளைக்கு 9வது குழந்தை பிறக்குது. பாபு, நீ ஏரோப்ளான் கேட்டில்ல, இதோப்பா இது பம்பாயில இருந்து வந்திருக்கு. இப்ப நேரா சிங்கப்பூர் போக போகுது. இதோப்பா ஓடு 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 ஓடு. விஜி, உனக்கு 2 சீட்டர் கார். இதுல உட்கார்ந்துகிட்டு ஜம்முன்னு டவுன் எல்லாம் சுத்திக்கிட்டு வா. போ 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 போ. ராஜி, இதோப்பா டாப் டான்ஸ் பொம்மை. லல்லி, நீ என்ன பொம்மை கேட்ட? நான் பொம்மை கேட்கலப்பா, கதை புத்தகம் எல்லாம் கேட்டேன். அதுல பறக்கிற குதிரை, பேசுற கிளி, அப்புறம் லல்லி மாதிரி ஒரு அழகான ராஜகுமாரி. இந்தா. Thank you டாடி. நிர்மலா, நான் பரீட்சைக்கு படிக்கணும்பா, எனக்கு ஒரு டைம் பீஸ் வேணும்னு கேட்டில்ல, இந்தா நல்லா படிக்கணும். நான் ஃபர்ஸ்ட்ல பாஸ் பண்றேன் பாருப்பா. வெரி குட் வெரி குட். இப்ப டிரான்சிஸ்டர் ரேடியோ. Thank you டாடி. ஏய், நீ எங்க கையிட்ட? அப்பா எனக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு இல்லையாப்பா? இது எவ்வளவு நல்லா இருக்கு. இது எனக்கு வேணும்பா. அன்னைக்கு காலேஜ்ல இருந்து நான் பிக்னிக் போயிருக்கும்போது இவ என் டிரான்சிஸ்டர் தொலைச்சிட்டாப்பா. திருடா, போலீஸ்கார மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தானா? தொலைச்சது நீயா நானா? நீதான். நீ தொலைஞ்சு போன ஒரு டிரான்சிஸ்டருக்காக 2 சிஸ்டர் சண்டை போட்டுக்காதீங்க. விமலா, இது கண்டிப்பா மாலாவுக்கு தான். Thank you டாடி. நீ கோச்சிக்காதம்மா. இதோ பார், உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருமா. பாருண்ணா. கேமரா. அப்பா. இப்ப திருப்தி தானே? கமலா, நீ என் மூத்த செல்வம் இல்லையா? உன் கணவன்கிட்ட இருந்து லெட்டர் கிட்ட வந்துதா? போங்கப்பா. ஏமா வைக்கப்படுற? இதோ பார், வெள்ளியால செய்த போட்டோ ஃப்ரேம் உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்பா, அக்கா இந்த ஃப்ரேம் வச்சுட்டு என்னப்பா செய்வா? இது தெரியாத உனக்கு? அத்தானுடைய போட்டோவை இந்த ஃப்ரேம்ல வச்சு டேபிள்ல வச்சுக்கிறது. பாவம், எத்தனை நாளுக்கு தான் தலகாணி கடியில மறைச்சு வச்சுப்பா. நீயே முகத்தை திருப்பிக்கிற. நான் உனக்கு ஒண்ணும் கொடுக்க போறதில்ல. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். சுந்தரம், வந்துட்டியா தம்பி? ஆமாக்கா, இப்பதான். பாத்தியா, நீ வந்ததும் வீடே எவ்வளவு கலகலப்பா இருக்கு. ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை எப்போ வரும்னு நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரியாதாக்கா? தெரிஞ்சுமா இப்படி அநியாயம் பண்ற? வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு வர, திங்கட்கிழமை காலையில திரும்பி போயிடுறேன். பாக்கி 5 நாளும் ஃபேக்டரியே கத்தியா கிடக்குறேன். எல்லாரும் தான் ஃபேக்டரி வச்சு நடத்துறாங்க. உன்ன போலவா இருக்காங்க? ஒவ்வொரு வாரமும் இப்படித்தான் கேக்குறீங்க. வாரத்துல 5 நாள் மட்டும்தானே நான் இங்க இல்ல, பாக்கி 2 நாள் இங்க தானே இருக்கேன். கேட்டீங்களாக்கா, எவ்வளவு சாமர்த்தியமா பேசுறாரு. சனியும் ஞாயிறும் லீவு, ஃபேக்டரியே கிடையாது. இல்லன்னா அந்த 2 நாள் கூட ஃபேக்டரி தங்கிடுவாரு. ஆமா, இப்படி வேலை செய்றீங்கன்னா உங்க உடம்பு என்னத்துக்காக? உங்க 2 பேருக்கும் பதில் சொல்ல நம்மால முடியாது. ஆமா, நம்ம சாம்பு எங்க காணோம்? சாம்பு, என் அருமை பிள்ளைய கேக்குறியா? மாவு வாங்கிட்டு வாடான்னு கடை தெருவுக்கு அனுப்பிச்சேன். இன்னும் தான் வரான். கமலாவின் கணவன் கோபால் அப்பாவுக்கு தெரியாம சுந்தரம் பிள்ளை வீட்டுக்கு வந்து மனைவி கமலாவுடன் தங்கிட்டு போறாரு. பெண்களுடைய விருப்பம் அறிந்த சுந்தரம் பிள்ளை பிரின்சிபல், ஸ்டேஷன் மாஸ்டர் வீடு சென்று சம்பந்தம் பேசி முடித்து நிச்சயதார்த்த நாளை குறித்து வருவாரு. அந்த நாளும் வந்துவிடும். சம்பந்திகள் கூடியிருக்கும் போது சுந்தரம் பிள்ளைக்காக அனைவருமே காத்திருக்க, கண்ணன் அப்படின்ற விடலை சிறுவன் ஒருவன் வீட்டுக்கு வந்து சுந்தரம் பிள்ளை தான் தன்னுடைய தந்தை அப்படின்னு அவசரமாக ஸ்கூல் ஃபீஸ் கட்ட பணம் வேண்டி இருப்பதால ஃபேக்டரி சென்று தேடி அங்கும் இல்லாததால விலாசம் விசாரித்து இங்கு வந்ததாக சொல்ல வீடு அல்லோலப்பட்டு நிச்சயதார்த்தம் நின்று விடுகிறது. வீடு வரும் சுந்தரம் பிள்ளை கண்ணனை அன்போடு உபசரித்து
பணம் கொடுத்து விடை கொடுக்கிறாரு. மொத்த குடும்பமே சுந்தரம் பிள்ளைக்கு எதிராக நிற்கும். சுந்தரம் பிள்ளை வீட்டை விட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் குடும்பத்தினர் வற்புறுத்தலால திரும்பி வந்து எல்லோரையுமே சமாதானப்படுத்துறாரு. அழுதாச்சா இல்ல இன்னும் பாக்கி இருக்க? இவ்வளவு நெஞ்செடுத்தக்காரன் நான் பார்த்ததே இல்லை. இப்ப இல்ல புரியுது உங்க ரகசியம். வாரத்துல கொஞ்ச நாள் இங்கே கொஞ்ச நாள் அங்கேயும் தங்கி இருக்கிறது புரிஞ்சு போச்சு இல்ல? நான் கனவில கூட நினைக்கல நீங்க இப்படி எனக்கு துரோகம் செய்வீங்க. சொல்லு, சொல்லிக்கிட்டே நீ இப்ப சொல்ல வேண்டியவ, நான் அதை கேட்க வேண்டியவ. எவ்வளவு நாளா உங்களுக்கு அவளுக்கு இந்த தொடர்பு இருந்துகிட்டு வருது. உண்மையை சொல்லிடுங்க. இத பாருங்க, என்கிட்ட எதையும் ஒழிக்காதீங்க. அப்படின்னா என் மேல உனக்கு நம்பிக்கையே இல்லையா? நம்பிக்கையா? இனிமே நான் சாவு ஒண்ணத்தான் நம்ப முடியும். ஏன் நான் இப்படி எல்லாம் பேசுறேன்? நான் இவ்வளவு காலமா உன்னை என் உயிருக்குயிரா நேசிக்கல. போதும் போதும், நீங்க உயிருக்கு உயிரா நேசிச்சது. செய்யற துரோகத்தையும் செஞ்சுட்டு அழகா பேசி சமாதானப்படுத்த பாக்குறீங்க. நீங்க இவ்வளவு பெரிய மோசக்காரர் எனக்கு இத்தனை நாளா தெரியாம போச்சு. தயவு செய்து நீங்க இங்க இருந்து போயிடுங்க. என் இதயமே வெடிச்சிட்டு நான் சொல்றத கேள்வி கேட்கறதுக்கு இன்னும் என்ன இருக்கு? போங்க, அங்கேயே போய் அவளோடயே இருங்க. என்னையும் என் குழந்தைகளையும் இங்க நிம்மதியா இருக்க விடுங்க. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதுக்கு குழந்தைகளுடைய அபிப்பிராயத்தை கேட்க வேண்டாமா? கேளுங்களேன், தாராளமா கேளுங்க. ஒருவேளை குழந்தைகள் என் கூட இருக்கிறதா சொல்லிட்டா? வாங்க, அவங்களே கேளுங்க. அவங்க எப்படி சொல்றாங்களோ அப்படியே செய்யுங்க. கேளுங்க, கேளுங்களேன். இந்த பாருங்க குழந்தைகள், உங்க அம்மாவுக்கு என்ன கண்டா பிடிக்கும். என் மேல ரொம்ப கோபமா இருக்காங்க. என் கூட பேசுறதுக்கு கூட அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. அப்படி உங்க அம்மாவுக்கு என் கூட பேசுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா நான் எதுக்காக இந்த வீட்டுல இருக்கணும்? அதனால நான் இந்த வீட்டை விட்டே போயிடலான்னு நினைக்கிறேன். ஆனா போறதுக்கு முன்னால உங்ககிட்ட எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லி உங்களுடைய அபிப்பிராயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு போலான்னு நினைக்கிறேன். இப்ப எனக்கு என்ன தெரியணும்னா, நீங்க யார் பக்கம் இருக்கீங்கன்னு தெரியணும். என் பக்கமா இல்ல உங்க அம்மா பக்கமா? என் பக்கம் இருந்தா இங்க வாங்க, உங்க அம்மா பக்கம் இருந்தா அங்க போங்க. இன்னைக்கு ஏதாவது ஒரு பதில் நீங்க சொல்லித்தான் தீரணும். பாபு கண்ணு, நீ யார் பக்கம்டா ராஜா? அப்பா பக்கம் தானே? இல்ல விஜி, நீ ஓ நீ அம்மா பக்கம் தானே? ராஜி, நீ? நான் அம்மா பக்கம் தான்ப்பா. ஆனா ஆனாக்குனாலாம் கிடையாது. லலி, நீ என்ன சொல்ற? இங்க ஏன்பா எங்களை விட்டுட்டு போனோம்? எல்லாரும் ஒன்னாவே இருப்போமே. நான் கேட்ட கேள்விக்கு தான் நீ பதில் சொல்லணும். நீ கேட்க கூடாது. சரி, இனிமே நான் இந்த வீட்டுல எதுக்காக இருக்கணும்? யாருக்குமே பிடிக்கலன்னா போறேன். குழந்தைகளா, நான் இங்க இல்லாட்டி போனாலும் எல்லாரும் நல்ல பிள்ளைன்னு பேர் எடுக்கணும். போடா போ. போறதுக்கு இன்னொரு இடம் இருக்குங்கிற திமிர்ல தானே போறேன். ஆனா இவ எங்கட போவா? இத்தனை குழந்தைகளை வச்சுக்கிட்டு வீட்டு விட்டு போறானா? வெக்கம் கெட்டவன். போங்க போங்க, உங்க காரை குழந்தைங்க மேலேயே ஓட்டிட்டு போங்க. எங்களுக்கு ஒரு முடிவு செய்துட்டு போயிடுங்க. எங்க எல்லாரும் மேலேயும் காரை ஏத்திட்டு அப்புறம் போங்க. என்னதான் செய்ய சொல்றேன்? இத பாருங்க, இனிமே நான் உங்களை ஒண்ணும் கேட்கல. அவ யாரு என்னங்கிற பேச்சே எடுக்க மாட்டேன். நான் ஏதாவது தப்பு செய்திருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. என் குழந்தைங்களையும் மன்னிச்சிடுங்க. நீங்க இவ்வளவு தூரத்துக்கு போயிடுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இறங்கி வாங்க. எனக்கு மட்டும் இந்த வீட்டை விட்டு போகணும்னு ஆசையா?
மீனா ஒரு நாள் கணவனின் அடையாறு வீட்டின் தகவல் தெரிந்து அங்கே செல்ல, அங்கே தாய் இழந்து தனித்து வாழும் லீலா, ரமேஷ், கண்ணன், சாந்தி அப்படின்ற 4 குழந்தைகளும் தன் கணவன் குழந்தைகளே அப்படின்னு அறிந்து இறந்த தாயின் படத்தை பார்த்து மயங்கி விழுறாங்க. இதற்கிடையில் கணவன் படிப்பு முடிந்து கமலா புகுந்த வீடு சென்று அங்கே அவள் ஏற்கனவே கர்ப்பம் அப்படின்ற உண்மை தெரிந்து திருப்பி கொண்டு விடப்படுகிறாள். அங்கு ஏற்கனவே சுந்தரம் பிள்ளை வேண்டி வற்புறுத்தி வரவழைத்த ஸ்டேஷன் மாஸ்டர், பிரின்சிபல் இவர்களுடன் மூத்த சம்பந்தியும் அமர வைக்கப்பட்டு தன் கதையை சொல்றாரு. மாமா வீட்டில் வளரும் சுந்தரம் பிள்ளை மாமாவின் இளைய பெண் மரகதத்தை விரும்ப மாமா தன்னுடைய மூத்த பெண் மீனாவை அவள் விருப்பப்படி சுந்தரத்துக்கு கல்யாணம் செய்ய திட்டம் போடுறாரு. அக்காவின் விருப்பம் அறிந்து மரகதம் காதலை விட்டு கொடுத்து அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறாங்க. சுந்தரம் தன் அக்கா கணவர் வேலை வாங்கி கொடுக்க குடும்பத்துடன் ரங்கூன் செல்றாங்க. அது அங்கு யுத்த காலம். அங்கு ஒரு விபத்துல மனைவி, அக்கா குடும்பம் இறந்து விட்டது அப்படின்னு எண்ணி திரும்பி ஊர் வந்து சேர்றாரு. தன் தவறை உணர்ந்த மாமா வற்புறுத்தலின் பேர்ல மரகதத்தை மீண்டும் மணக்கிறாரு. திடீரென்று அக்கா, அவள் மகன் ஷாம்பு, மீனா அனைவரும் உயிரோடு திரும்புவதாக செய்தி வர மாமாவின் கடைசி ஆசைப்படி 2 பேருக்கும் பாதகம் வராமல் 2 பேரோடும் ஒருவர் அறியாமல் இன்னொருவரோடு குடும்பம் நடத்துறாரு. கடைசியில எல்லோருமே உண்மையை அறிந்து சமாதானமாகி சுகமாக முடியும் கதை. சுந்தரம், மீனா போனதுக்கு அப்புறம் எனக்கு உயிரோட இருக்கவே பிடிக்கலப்பா. ரொம்ப நாள் நான் இருக்க மாட்டேன். அப்படிலாம் சொல்லாதீங்க. இல்லப்பா, நான் இறந்த பிறகு கூட என் ஆத்மா சாந்தி அடையாது போல இருக்கு. இந்த பெண் மரகதத்துக்கு மட்டும் ஒரு கல்யாணம் ஆயிட்டதுன்னா நான் நிம்மதியோட போயிடுவேன். ஆனா அவ கல்யாணமே வேண்டாம்ங்கிற. சுந்தரம், அவ யாரையோ காதலிக்கிறா. யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிற. சுந்தரம், நீ தான் ஒரு உதவி செய்யணும். நீ போய் அவளை கேளு. அவ யார விரும்புறான்னு தெரிஞ்சுக்க. அந்த பையனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துரு. இது உன்னுடைய பொறுப்பு சுந்தரம். நீ இப்பவே போய் கேளு. போ சுந்தரம். எங்க போறீங்க? உங்க அப்பா படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல மரகதம். மீனாவை ரங்கூருக்கு அழைச்சிக்கிட்டு போய் அங்கே அவளை சாகடிச்சுட்டேன். இங்க உன்னை உயிரோட சாகடிச்சுக்கிட்டு இருக்கேன். இதையெல்லாம் பார்க்காம நான் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுறேன். இத்தனை துன்பத்துக்கு நான் தானே காரணம். இல்ல சுந்தர், நீ ஒரு பெண். உன் மனசுல உள்ள விஷயங்களை எல்லாம் நீ உங்க அப்பா கிட்ட சொல்ல முடியாது. ஆனா அன்னைக்கே எல்லா உண்மைகளையும் நான் அவர்கிட்ட சொல்லி இருக்கலாம் இல்லையா? யார் சொன்னால் என்ன? நாம 2 பேரும் செய்த தியாகமும் வீணா போயிடுச்சு சுந்தர். என்ன என்ன நான் கேட்கறதெல்லாம் உண்மையா மரகதம்? இது உண்மையாமா? சுந்தரா, என் இதெல்லாம் உண்மையா? ஐயோ, நீங்க அப்பவே ஏன் என்கிட்ட இதெல்லாம் சொல்லாம போயிட்டீங்க? அட கடவுளே, உங்க காதலுக்கு குறுக்க வந்த பாவியானா? சுந்தரம், நான் பெரிய தவறு செஞ்சுட்டேன். அந்த தவறை நானே தான் திருத்திக்கணும். சுந்தரம், நீ சரின்னு சொல்லுப்பா. மரகதம், நீ சரின்னு சொல்லுமா. உங்க அக்கா மீனாவைத்தான் யமன் எடுத்துட்டு போயிட்டான். உங்க அழிவுக்கு நான் காரணமாக இருக்கவே மாட்டேன். நீ சரின்னு சொல்லு மரகதம். நீ சரின்னு சொல்லு சுந்தரம். வாங்க, இப்படி வாங்க. வாங்க, வாங்க, வாங்க. சுந்தரம், எங்க உன் கையை கொடு. மரகதம், உன் கையை கொடுமா. இந்த நிமிஷத்துல நீங்க 2 பேரும் கணவன் மனைவி ஆயிட்டீங்க. காதல் என்றால் என்ன அப்படின்ற பாடலும் மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்தில் அமைஞ்சிருக்கும். இந்த பாடலை TM சவுந்தரராஜன் மற்றும் P சுசிலா அவர்கள் இணைந்து ஃபென்டாஸ்டிக்கா பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் எழுதியிருப்பாரு. MBBS டாக்டர் சார், எனக்கு என்ன உடம்பு பாருங்க சார். கன்சல்டிங் பீஸ் உண்டா? உன் கையை இப்படி கொண்டா.
அடிக்கடி நெஞ்சில் படபடப்பு, அளவுக்கு மீறின துடி துடிப்பு, படுக்கையில் படுத்தா கதகதப்பு, இரு கண் சிகப்பு, ஒரு மதமதப்பு, ஏன் சார் இத்தனை பரபரப்பு? காதல் நோயின் குறியாகும், இவர் கவனிச்சு பார்த்தா சரியாகும். இது காதல் நோயின் குறியாகும், இவர் கவனிச்சு பார்த்தா சரியாகும். மருந்து சீட்டு தருகிறேன், நீ மறந்து விடாதே வருகிறேன். மருந்து சீட்டு தருகிறேன், நீ மறந்து விடாதே வருகிறேன் வருகிறேன். என்ன மருந்து எழுதியிருக்கிறார்? இங்கே கொண்டா படிப்போம். MBBS இல்லை, இன்னும் மணமாகவில்லை. மாதவன் நாயர் ரோடு, மாரியில் தெரியும் போர்டு, சென்னை 26, என்னை அவசியம் பாரு. ஐயா, இதுதான் மருந்து சீட்டா? Hello, Mr. Advocate. What? I want to file a suit. Why not? I want to file a suit. Why not? கள்வன் ஒருவன் கட்டழகன் என் கண் வழியாக நுழைந்து விட்டு கருத்தை கொள்ளை அடித்தவனை காவலில் வைக்க வழி உண்டோ? காவலில் வைக்க வழி உண்டோ? சிக்கலான கேசு, ரொம்ப சிக்கலான கேசு. வக்கீல் ஜட்ஜு எல்லாம் கூட சிக்கி தவிக்கும் கேசு. வழக்கிட்டால் இது தீராது, வாழ்க்கைப்பட்டால் தான் தீரும். வழக்கிட்டால் இது தீராது, வாழ்க்கைப்பட்டால் தான் தீரும். யாருக்கு? எனக்கு. மூஞ்சிய பாரு. அடி வண்ணத்தினை மாவை தெள்ளியே, புண்ணும் பாட்டை கூற கூல பள்ளியே. அடி வண்ணத்தினை மாவை தெள்ளியே, பழி வாங்க பிறந்திட்ட கள்ளியே. ஆறுமுக வடிவேலவனை கல்யாணமும் செய்யவில்லை, சற்றும் அச்சமில்லாமலே கைசரசத்திற்கு அழைக்கிறாய் என்ன தொல்லை, அழைக்கிறாய் என்ன தொல்லை. மயில் வாசியில் ஏறும் உல்லாசன், அன்பர் நேசன் முருகேசன், கூற வள்ளி பதம் பணிதாசன், நான் வள்ளி பதம் பணிதாசன். முருகன் என்று நினைந்துருகினேன், சிந்தை மருகினேன். உண்மை காதல் கண்டு ஓடி வந்து என்னை ஆண்டவா, செந்தில் ஆண்டவா, ஆண்டவா, செந்தில் ஆண்டவா. வள்ளியும் கந்தனும் ஒன்று கலந்தது காதலால், உண்மை காதலால். வானமும் பூமியும் ஒன்று கலப்பது காதலால், உண்மை காதலால், காதலால், உண்மை காதலால். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.